இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 12:20 ஆகுது. உங்களுக்கு எல்லாரும் தெரியும், அந்த பங்களாதேஷில வந்து தீப் சந்திரா தாஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தரை வந்து அடித்து எரிச்சு கொன்னுட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஒரு ஒரு நாள் கழிச்சோ 2 நாள் கழிச்சோ இது மாதிரி அம்ரித் மோண்டல்னு சொல்லிட்டு அவரையும் அதே மாதிரி அடித்து கொன்னுட்டாங்க. அதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து இந்த நான் வீடியோ எடுக்கிற ஒரு 5 ஹவர்ஸ்க்கு முன்னாடி என்ன இருக்குன்னா, ஒரு ஹிந்து ஃபேமிலி அவங்க எங்கே இருந்திருக்காங்கன்னா பிரஜ்பூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருந்திருக்காங்க. நைட்டு வந்து தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டை வந்து எரிச்சிருக்காங்க. நைட்டு அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டை வந்து எரிச்சிட்டாங்க. அவங்க வீட்டில் வந்து 8 பேர் இருந்திருக்காங்க. அவங்க வீட்டை எரிச்சிருக்காங்கன்னே அவங்களுக்கு தெரில. அவங்க நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காங்க. பார்த்தா வீடு எரிஞ்சிருக்கிறது வீட்டில் ஃபேமிலியில் யாரோ ஒருத்தர் பார்த்துருக்காரு. அதுவும் வெடிக்காலத்தில் தான் பார்த்துருக்காரு. எரிச்சிருந்து நைட்டே எரிச்சிட்ருக்காங்க. ஒரு 10, 11 மணிக்கு எரிச்சிட்ருக்காங்க. ஆனால் 4 மணி 5 மணி அது மாதிரி தான் பார்த்துருக்காங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸில் ஒருத்தர். சரி டோர் வந்து வெளியே எல்லாம் எஸ்கேப் எல்லாம் சொல்லிட்டு பார்க்கும்போது அப்படியே அவங்களால வர முடியல. ஏன்னா வீட்டில் வெளியே இருந்து யாரோ தாப்பால் போட்டு போயிருக்காங்க. அதனால் டோரை உடச்சி தான் எஸ்கேப் ஆகிருக்க முடிஞ்சிருக்கு. பங்களாதேஷில் வந்து ஹிந்து மக்கள் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக 7 to 8% தான் இருப்பாங்களாம். அதனால் அவங்க மைனாரிட்டியாக இருக்கிறதுனால பங்களாதேஷில் வந்து ஏற்கனவே நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. இந்தியா தான் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிட்டு இருக்காங்க. அதனால் வந்து மைனாரிட்டியாக இருக்க இந்துவை வந்து நீங்கள் இந்தியா தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி அடிக்க ஆரம்பித்தது தான் இந்த தீபு சந்திரதாஸ் வந்து அவர், அப்புறம் அவங்க இன்னொருத்தர் சொன்னே வந்து அம்ரித் மோண்டல்னு அவங்க இது மாதிரி இவங்கெல்லாம் குடும்பம் பண்ணி கொண்டுட்டாங்க. இப்போ அடுத்தடுத்து இது நிற்குமான்னு பார்த்தா நான் நிற்கலை. அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்குது. இப்போ அந்த ஒரு வீட்டை எரிச்சு அது பக்கத்தில் இருந்த எல்லா வீடும் 5 வீடு கிட்டத்தட்ட எரிஞ்சிட்ருக்கு. அவங்க வந்து அவங்கள பார்த்து தெரிஞ்சதுனால அவங்க தப்பிச்சிட்ருக்காங்க. அவங்க அந்த வீட்டில் மட்டும் 8 பேர் இருந்திருக்காங்க. இது மாதிரி அடுத்தடுத்து பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த ஏரியாவில் இந்த 5 வீடும் வந்து ஹிந்து வீடு தானா. அங்கே மோஸ்ட்லி வந்து முஸ்லீமோட இதுதான் இருக்கான். அதனால் இந்த கொஞ்சம் கம்மியான வீடு தான் அங்கே வந்து ஹிந்து வீடு. அதை வந்து அவங்க எரிச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கே தெரியாமல் மீன்ஸ் உள்ளே இருந்த விக்டிமுக்கே தெரியாமல் இவங்க வந்து எரிச்சிட்ருக்காங்க. இதை வந்து கவர்மெண்ட்டும் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இப்போல்லாம் நம்ம தமிழ்நாட்டிலலாம் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நடக்காது. ஏன்னா நம்ம வந்து எல்லாம் ஒன்றுக்கு ஒன்றா தான் இருக்கும். ஆனால் அவங்க தமிழ்நாட்டில் இது மாதிரி நடக்குதுன்னு ஆரம்பிச்சிட்டா மினிமம் எவ்வளோ போலீஸ் ஃபோர்ஸ் வந்து இறக்கியிருப்பாங்க, எத்தனை ஆர்மியே உள்ளே வந்திருப்பாங்க, 144 இது போட்டு யாருமே வெளியே வர மாதிரி பண்ணியிருப்பாங்க, இவ்வளோ பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க கவர்மெண்ட் வந்து ஒன்றுமே பண்ணாமல் ஏதோ வேடிக்கை ஒன்று வீடியோ நான் பார்த்தேன். அதில் என்ன இருந்துச்சுன்னா, இது மாதிரி போலீஸே வந்து தீபு சந்திரதாஸை வந்து அந்த யார் வந்து அது மாதிரி நினைக்கிறாங்களோ அவங்க கையிலேயே கொடுத்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்தா நிறைய வந்து சர்க்குலேட் ஆச்சு வைரலாக. நீங்களும் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி இருக்குது. இது ஏன்னு தெரியல. இது மாதிரிலாம் அங்கே போயிட்டுருக்கு. அடுத்து என்ன நடக்குமோ தெரியல.